என்னடா பகல் கணக்கு கண்டுகிட்டு இருக்க? அண்ணனுக்கு அன்னைக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ணியா? யாருடா? நம்ம மேரிக்கும் பாண்டியனுக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு நீ ஏன்டா கனவு கண்ற? அவங்க கனவு கண்டா பழசு, நான் கனவு கண்டா புதுசு, பெரிய புதுசு. ஆமா, நான் ஏன் உங்களை லவ் பண்றேன் தெரியுமா? தெரியலையே. சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே. உங்க அழகான திருட்டு மொழிதான். நான் ஏன் உன்னை லவ் பண்றேன் தெரியுமா? ஏன்? யாருமே லவ் பண்ணாத என்ன தைரியமா துணிஞ்சு நீ லவ் பண்ண பத்தியா? அந்த தைரியத்துக்காக என்னுடைய அழகையே உனக்கு தியாகம் பண்ணிட்டேன். ஆனாலும் உங்களுக்கு குறும்புதான். பதிலுக்கு நானும் குத்திடுவேன். அது அவ்வளவு நல்லா இருக்காது. நேத்து முளைச்ச சுண்டைக்கா நீ என்ன தைரியம் இருந்தா என் மகனை காதலிப்ப? நான் சொல்றேன், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. இப்படி எல்லாம் நான் சொல்லுவேன் தானே நினைக்கிறீங்க? மேரிக்கண்ணு, நீதான் என் மருமக. அப்பா கிட்ட வந்து நீங்களே பொண்ணு கேளுங்க. அம்மா, எப்படியாவது ஃபாதர் கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுமா? ஆமா அத்தை, வாக்கு கொடுத்துட்டா மறவே மாட்டாரு. ஏமா பயப்படுறீங்க? எங்கடா பயந்த? இல்ல வேணான்னு சொல்லிடுவாரோன்னு. ஏன் வேண்டான்னு சொல்லணும்? என் பையனுக்கு என்ன குறைச்சல? வந்து ஜாதி ஜாதி என்னடா ஜாதி? அவர் மட்டும் ஜாதிய பத்தி பேசட்டும். என்னமா சொல்லுவேன்? எல்லா ஜாதிக்காரனும் மனுஷன் தான். எல்லா மனுஷனும் என் பையன் ரிப்பேர் பண்ற மோட்டார் சைக்கிள் மாதிரி தான். மனுஷனுக்கு 2 கை இருக்கு, மோட்டார் சைக்கிளுக்கு ஹேண்டில் பார் இருக்கு. இதுக்கு 2 சக்கரம் இருக்கு, அவனுக்கு 2 கால் இருக்கு. இதுக்கு இன்ஜின் இருக்கு, அவனுக்கு இதே இருக்கு. அப்படின்னு பேசி அவர் கண்ணுல விரல விட்டு ஆட்டிட மாட்டேன். போங்க போங்க, இதே மூட்ல போங்க. ஃபாதர் 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 ஃபாதர், இதோ ஃபாதர். ஃபாதர், அங்க என்ன இவ்வளவு அவசரமா வரீர்கள்? அவசரமாவா வந்தேன்? என்ன சமாச்சாரம்? நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? என்ன பாருங்க, எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கீங்க ஃபாதர். வந்த விஷயத்த சொல்லுங்க. இந்த கல்யாணத்தை பத்தி. யாருக்கு? எனக்கு தான். உங்களுக்கு? நான் மாறிக்கிட்ட பேசிக்கிறேன். எந்த மாறிக்கிட்ட? மேரி, உங்க பொண்ணு. உங்க உடம்புக்கு என்ன? நல்லா தான் இருந்தேன், இப்பதான் ஒரு மாதிரியா இருக்கு. சீக்கிரம் போய் டாக்டர் பாருங்க. பாத்துறேன். டாக்டர் 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 இன்ஸ்பெக்டர் 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 இன்ஸ்பெக்டர். நான் என்னடா பண்றது? ஒத்திகையில நல்லா தான் பாத்துக்கிட்டு போனேன். அங்க போய் அவரை பார்த்த உடனே வார்த்தையே வர மாட்டேங்குது, நாக்கெல்லாம் ஒட்டிக்குது. அண்ணே, நான் வேண்ட போய் வஜர, நான் போயிட்டு வரட்டா? ஏன் நேரம்டா, ஆப்டோஸ் போட்டுதான் எனக்கு சம்மந்தம் பேசுறீங்க. நானே ஃபுல் பேண்ட் தான் போட்டிருக்கேன். இப்பவே போய் கேட்டு வந்துடுறேன். பாண்டியனா, ஆச்சரியமா இருக்கே. நீ கர்த்தரை கூட வணங்குறது உண்டா? ஃபாதர், நமக்கு எம்மதமும் சம்மதம். சாமி பேதமோ ஜாதி பேதமோ கிடையவே கிடையாது. எல்லோரும் வாழ்க, இதான் நம்ம பாலிசி. இப்போ பாண்டியன் ஒரு பையனை யாருக்குமே தெரியலன்னு வச்சுங்க, அதுக்காக நான் வருத்தமே பட மாட்டேன். ஆனா பாண்டியன் ஒரு பையன் இருக்கிறான், அவன் ரொம்ப அயோக்கிய பையன் அப்படின்னு மட்டும் பேர் எடுத்துக்கூடாது. இதான் நம்ம ரூட்டு. உன்னை சாதாரண மெக்கானிக் நினைச்சேன், பெரிய தத்துவம் எல்லாம் பேசுறியே. என் மூலதனமே பேச்சு தான் ஃபாதர். என் பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா புரியல. கௌரி கல்யாண வைபோகமே, மேரி கல்யாண வைபோகமே, எங்க அண்ணன் கல்யாண வைபோகமே. நான் என்னமோ நினைச்சேன், நீ என்னடானா ஃபர்ஸ்ட் நைட் அதுவும் புடவையை கட்டிட்டு வந்து நிக்கிற. போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இப்படி எல்லாம் வினோதமா ஆசைப்படுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப நான் என்ன வினோதமா ஆசைப்பட்டேன்?
கிறிஸ்டின் பொண்ணாச்சே கவுன் போட்டு வரும்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நீ என்னடானா 16 முழத்துல புடவை சுத்தி வந்துக்கிற. அடடா 16 பெற்று பெருவாழ் வாழ்க. என்னங்க ஆசீர்வாதம் பண்ணமா? ஐயோ, உங்க கால்ல விழுந்தேன்னு நினைச்சிட்டீங்களா? என் கால்ல என்னமோ தட்டுப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அதான் வேணா உங்க கால்ல விழட்டுமா? வேணாம் வேணாம். இங்க எதுக்கு இன்னொரு புடவை வச்சிருக்காங்க? 12 மணிக்கு மேல இத மாத்திக்க சொன்னாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு லுங்கி கூட கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்களே. ஐயோ, நான் அப்பவே ரெடியா கட்டிட்டு வந்துட்டேன். மணி கிட்டத்தட்ட 12 போகுது, நீயே மாத்திக்க. எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குங்க. கூச்சமா இருக்கா? லைட் ஆஃப் பண்ணிட்டா? லைட் ஆஃப் பண்ண போறேன். லைட் ஆஃப் பண்ணிட்டேன். என்னடா வம்பா போச்சு? விஷயம் சீரியஸா போகுது. இதுக்கு மேல நமக்கே தாங்காதே. ஐயோ, அட பாவி, உன்னை இன்னைக்கு என்ன பண்ற பாரு. ஊரா விட்டு சோத்த தின்னுட்டு உனக்குமா போடுற? எழுதுறியா எழுதுறியா எழுதுறியானா? அட ஏன் ஆம்பளை சிங்கம் பொண்ணு தேடித்தாயா ஊர் ஊரா அலையிற. கொஞ்சம் இப்படி நீட்டு கை நீட்டியா? சத்தியமா உனக்கு ஒரு வாயாடிதான் பொண்டாட்டி வரப்போறேன். இது இரும்பு, அவளை சீக்கிரம் உருக்க முடியாது. இந்த இரும்பு உருக்கிறதுக்கு சூடெல்லாம் என்கிட்ட இருக்கு. அதை புரிஞ்சுக்கிறதா கஷ்டம். சரி, அதை விடு. நான் தினம் இந்த பக்கம் தான் சொல்லி பறக்கிறதுக்கு போவேன். நீ இங்கே இரு, நான் சோறு கொண்டு வரேன். தேவையில்லை. நான் தேவையில்லைன்னா பரவாயில்லையா? சோறு வேண்டான்னு சொன்ன எப்படி? நீ தினம் நல்லா சாப்பிட்டா தானே உன் லட்சியம் நிறைவேறும். அப்பதானே என் லட்சியமும் நிறைவேறும். நல்லா சாப்பிட்டா ஏன் பண்ண ஒரு லட்சியம் எல்லாம் நிறைவேறாது. சரி, அப்படின்னா எனக்கா ஒரு காரியம் சரியா? ஐயோ, உனக்காக எதை வேணாலும் செய்யறியா? சொல்லி என்ன செய்யணும்? சர்ச்சுக்கு போய் ஃபாதர் என்ன செய்யறாரு நைஸா கவனி.